இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையகம் அண்ணா சாலை சென்னை 2 அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது எந்த மாதிரியான வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அரசு மைய அச்சகம் சென்னை 1 மற்றும் அரசு கிளை அச்சகங்கள் வெளியூர் அலகுகளில் காலியாக உள்ள 5 இளநிலை புத்தக கட்டுனர் இந்த வேக்கன்சி தான் ஃபில் பண்ணுறாங்க. குறைவு பணியிடங்களை வந்து சிறப்பு ஆள் சேர்ப்பு முகாம் மூலம் நேரடி நியமனத்தின் வாயிலாக நிரப்பிட கீழ்கண்ட விவரப்படி தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவியோட பெயர் வந்து இளநிலை புத்தக கட்டுனர். சம்பளம் வந்து உங்களுக்கு வந்து 11/8 19,500லேருந்து 71,900 வரை சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி வந்து 5 கொடுத்துருக்காங்க. பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடரில் 1 வேக்கன்சியும் பழங்குடியினரில் 4 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடு கொடுத்துருக்கத பாருங்கள், ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மஸ்ட்டு 10th வந்து முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ட்ரேடு சர்டிஃபிகேட் வந்து பிரிண்டரில் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிப்ளமோ இன் பிரிண்டர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1/7/2025 வயசு வரம்பு குறைந்தபட்ச வயசு வந்து 18 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 37 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மாதிரி விண்ணப்பம் மற்றும் மற்ற விவரங்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. கீழே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட வந்து நீங்கள் என்ன இணைச்சி சில சான்றிதழ்லாம் இணைச்சி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி சான்றிதழ், அதாவது நீங்கள் ஐடி முடிச்சிருப்பீங்க இல்லையா, ட்ரேடு, அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அடுத்து ஜாதிக்குரிய சான்றிதழ், வயதுக்குரிய சான்றிதழ், முகவரிக்கான சான்றிதழ் மற்றும் இதர தகுதிகளுக்கான சான்றிதழ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், இதெல்லாம் இணைச்சி நீங்கள் 29/8/2025 அன்றைக்கி மாலையில் 5:30க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தபாலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இளநிலை புத்தக கட்டுனர் இந்த போஸ்ட்டு தான். முகவரியை பொறுத்த வரைக்கும் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் 110 அண்ணா சாலை சென்னை 2 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள்னு சொல்லி ஒரு சில விதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விண்ணப்பங்கள் அதற்கான படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு விண்ணப்பத்துடன் கல்வி தொழில்நுட்ப சான்று இதெல்லாம் இணைச்சி நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புகைப்படத்தை வந்து அதற்கான குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரிய முறையில் சான்றொப்பமிட்ட தேவையான சான்றாவணங்களின் நகல்களை மட்டுமே, அதாவது நகல்கள் மட்டுமே, ஒரிஜினல் எதுவுமே இணைக்க வேண்டாம். அதை வந்து காப்பீஸ், அதாவது ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 29/8/2025 அன்றைக்கி சாயங்காலம் 5:30 மணிக்கு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்ரஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தவறான தகவல்கள் கொண்டுள்ள விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர்கள் வந்து அடையாளம் மற்றும் இருப்பிடச் சான்றுகள் வந்து கீழே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களின் புகைப்பட நகல்கள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். அதாவது பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை இதெல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கீழே வந்து உங்களுக்கு விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட பெயர், பாலினம், தகப்பனார் பெயர், வயசு, பிறந்த தேதி, தேசிய இனம், மதம், இனக்குறிப்பு மற்றும் இனப்பிரிவு என்ன அப்படின்ற மென்ஷன் பண்ணணும். அப்புறம் முகவரி, அதுக்கடுத்து வந்துட்டு அஞ்சல் குறியீட்டு எண், விண்ணப்பிக்கும் பதவி, கல்வி தகுதி, தொழில்நுட்ப கல்வி தகுதி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரினாலும் டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.